இப்படி இப்படி உருவனீங்கன்னா அது தன்னால் வந்துருங்க பாருங்க, தன்னால் வந்துடுச்சு பாருங்க, தன்னால் வந்துடுச்சு. இந்த கையில் பூவும் இருக்கு, அதனுடைய இலைகளும் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். மறைக்கப்பட்ட மூலிகைகள் நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்துக்காக வச்சுருப்பாங்க, தங்க யாருக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி காசும் வாங்க மாட்டாங்க. மலை கிராமத்தை சார்ந்த முதல் கொண்டு கிராமப்புறங்கள் முதல் கொண்டு இன்றைக்கும் அது மாதிரி மூலிகைகள் இருக்குது. அப்படிப்பட்ட மூலிகைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க நான் நிறைய அவங்களோட பழகியிருக்கேன். அப்போ அவங்க எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு சொன்ன மூலிகைகள் நிறைய இருக்குது. வெளியூர் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பயன்படுத்துங்க, வரவங்ககிட்டே காசு வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை மீறி நான் உலக மக்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இது எனக்குள்ளே இருந்தாக்க சரியாகாது, எல்லாருக்கும் போனால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் சொல்லுவாங்க அதிக உதிரிப்போக்கு, நிறைய ஃபிரிட்ஜ் போயிட்டே இருக்குது, ரத்தமாக போயிட்டு இருக்குது, கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை அப்படின்றாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு 3 நாளில் நிறைய பேர் குணமாயிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆனால் 3 நாளில் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமரத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இதுதான் விழுதி இலை. காய்களை பாருங்கள், அதனுடைய பூவை பாருங்கள், ஐயா காமிச்சிட்டே இருக்காரு. இது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விழுதி இலை அந்த பூவோட அப்படியே நீங்கள் உருவி எடுத்துக்கலாம். உருவி எடுத்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி வரும். 2 கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். அரைச்சிங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு வரும். இதை என்ன செய்யணும்னா எரம தயிரில் இல்லைன்னா எரம மோரில் அந்த பெரும்பாடு உள்ள அந்த அதிக உதிர்ப்போக்கு உள்ள பெண்களுக்கு காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல தினமும் காலை நேரத்தில் கொடுத்துட்டு வரணும். ரொம்ப சிவியராக இருந்தால் ஈவினிங் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரும தயிர் எரும மோர் தான் மிக சிறப்பாக வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. வேற நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட, வேற தண்ணியில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, வேற நார்மலான அதாவது சீமை மாடு இருக்குல்ல அந்த மாட்டு பாலில் மோரில் தயிரில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இல்லை நாட்டு மாட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இல்லை வேற ஜூஸில் சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்டேன். அதெல்லாம் பெருசாக வேலை செய்ய தம்பி, ஆனால் எருமை மோர் எருமை தயிர் மிக அற்புதமாக வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காதவங்களுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னாக்க அவங்க சொன்னாங்க, நாட்டு மாட்டு தயிர் நாட்டு மாட்டு மோரில் மிக அற்புதமாக வேலை செய்யும், அது இல்லாதவங்க இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது எருமை தயிர் எருமை மோர் மட்டும்தான். அது இல்லைன்னா நாட்டு மாட்டு மோர் நாட்டு மாட்டு தயிர் இதில் சாப்பிடலாம்னு சொல்லிக்கிறாங்க. காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல கொடுத்துட்டு வரணும். இந்த வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வரும்போது அந்த 3 நாளும் அவங்க என்ன பண்ணணும்னாக்க நான்வெஜ் சுத்தமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசைவமே தொடக்கூடாது, பாவக்காய் அகத்திக்கிற சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட, அம்மா 3 நாளில் சரியாயிடுமா அப்படின்னா, தம்பி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 3 நாளில் நிறைய பேர் கொடுத்து சரி பண்ணியிருக்கேன். என்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் நான் காசெல்லாம் வாங்கவே மாட்டேன், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரல. ஒருவேளை இன்னும் சிவியராக இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது, 7 நாள் வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி உஷ்ணமான பொருளாக எடுக்கக்கூடாது, நல்லா குளிர்ச்சியான பொருள்களாக எடுக்கணும். நீர் காய்கறிகள் நார் காய்கறிகள் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் இது மாதிரி தோசைக்காய்னு சொல்லுவாங்க, அவங்க தோசைக்காய்ன்னு சொன்னாங்க. அந்த வெள்ளரிக்காய் அது மாதிரிலாம் காய்கள் எடுத்துக்கலாம், வெண்பூசணி இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உஷ்ணமான பொருள் எடுக்க வேண்டாம், நிறைய பழங்கள் இது மாதிரிலாம் துவர்ப்பான பழங்களாக எடுத்துக்க சொல்கிறாங்க. முக்கியமாக வாழைப்பூ பொரியல் இருக்கா, வாழைப்பூ இருக்குல்ல, அந்த பொரியல் கம்பல்சரி மதிய நேரத்தில் ஒரு டைம் சேர்த்திக்கலாம். இந்த மருந்து எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, ஒரு 7 நாளைக்கும் தேவையான அளவு மதிய நேரத்தில் மட்டும் சேர்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அம்மா சொன்ன தகவல். நம்மளே பார்த்தீங்கன்னா இங்கே விழுதி இருக்கு, எப்படி இருக்குன்னா அதை இப்படி உருவனீங்கன்னா அது தன்னால் வந்துருங்க பாருங்க, தன்னால் வந்துடுச்சு பாருங்க, தன்னால் வந்துடுச்சு. இந்த கையில் பூவும் இருக்கு, அதனுடைய இலைகளும் இருக்கு, தெரியுதுங்களா? இந்த பூ இலை இதோடு சேர்த்து இது மாதிரி எடுத்து 2 கைப்பிடி நல்லா கழுவிட்டு அரைச்சோம்னாக்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வரும். இதை தான் அவங்க 3 நாள் கொடுக்க சொல்றாங்க, அதிகபட்சம் 7 நாள் கொடுக்க சொல்றாங்க, பத்திய சாப்பாடு இருக்க சொல்றாங்க. அதனால அதிக உதிர்ப்போக்கு இருக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரியான மூலிகைகளை எடுத்துக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், அதிக உதிர்ப்போக்கு நிறைய ஃபீட்ஸ் போயிட்டே இருக்கு, நிக்காம போயிட்டு இருக்கு, கெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டே போகுது, பெயின் தாங்க முடியல, அதனால ஒரு சிலருக்கு ரத்த குறைபாடு அனிமிக்கா இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி அலோபதியிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு, இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. நீங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் மறைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன். இதை கண்டிப்பா தயவு செஞ்சு நீங்க பயன்படுத்தி பாருங்க. இது இல்லாம இந்த விழுதி இலையை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்தா டாக்டர் முதற்கொண்டு சித்த மருத்துவர்கள் முதற்கொண்டு பாரம்பரிய வைத்தியர்கள் முதற்கொண்டு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆதி காலம் முதற்கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க.
அப்போ அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியா விளக்கம் வரும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா அந்த உதிரப்போக்கு சம்பந்தமான பிரச்சனைகளும் சரி பண்ணுறதை புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் அடிஷனலான தகவல், இந்த இலையை எடுத்து வாயில போட்டு நல்லா கடிச்சு மேட்டு சாப்பிட்டு ஒரு 7 மலை ஏறி 7 மலை இறங்கி வந்தால் கூட மூச்சு வாங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய மருந்துகள் தான். சரிங்களா? இப்படிப்பட்ட மூலிகைகள்லாம் இனி வரப்போகிற வீடியோக்களில் ஒளிவு மறை இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதை நான் மக்களுக்கு முழுமையாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கை தேர்ந்த சித்த மருத்துவர் மூலமாக இந்த மூலிகைகளை நான் சொன்ன அளவில் எடுத்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க. முக்கியமாக எரும மாட்டு தயிர், எரும மாட்டு மோரில் மிக சிறப்பாக வேலை செய்யுதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.